தாராளமாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு உண்டான ஏற்பாடு தான் இது. கீழே தரையில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உண்டான அவசியம் இல்லை. அதில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். கீழே உட்காந்து சாப்பிட்டா ஜீரண சக்தி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுன்ற காரணத்துக்காண்டி மெனக்கெட்டுருக்கோம் பாரம்பரிய இதில். இன்னைக்கு உணவுக்காக ஓடி ஓடி உழைக்கிற நம்மள பல பேர் நல்ல உணவை தேடியும் சாப்பிட்றது இல்ல, அந்த உணவை ஆறாமற உட்கார்ந்து பொறுமையாவும் சாப்பிட்றது இல்ல. இந்த சூழல்ல தரையில அமர்ந்து சாப்பிட, அதுவும் இயற்கை உணவுகளை சாப்பிட வைக்கிற இந்த வளம் ஆர்கானிக் சைவ உணவகம் சென்னை சேலையூர் இந்திரா நகர் IAF ரோட்ல இயங்குது. அலுமினிய பாத்திரங்களை தவிர்த்து முற்றிலும் எவர் சில்வர் பாத்திர பயன்பாடு. இங்க சாப்பிடுற இயற்கை உணவுகளை வீட்டுல சமைச்சு சாப்பிடணும்னா கேட்கிறவங்களுக்கு வெளிப்படையா ரெசிபி சொல்றது, அதுக்கான இயற்கை விளை பொருட்களை இங்கே விற்பனை செய்யறதுன்னு தங்களோட வெளிநாட்டு வாழ்க்கையில நம்ம ஊர் பாரம்பரிய ஆரோக்கிய உணவுகளை மிஸ் பண்ண சகோதரிகளான திருமதி சுந்தரி மற்றும் திருமதி தங்கலலிதா ஆர்கானிக் விவசாயத்துல 10 வருட அனுபவம் கொண்ட தங்கள் சகோதரர் திரு சோனா அவர்களோட சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் இயற்கை உணவோட பல நல்ல அனுபவங்களையும் தர்ற இந்த உணவகம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷாப் மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். என்னன்னா ஃப்ரம் உணவு தயாரித்து உணவு உற்பத்தி செய்கிற பொருட்கள்ல இருந்து உணவு சமைக்கிறதுக்கு உண்டான தேவையான அனைத்து பொருட்களுமே இங்கே அவைலபிள் தான். இப்போ உங்ககிட்ட வந்து உணவு சாப்பிட்றாங்க, அந்த உணவை எனக்கு வந்து எப்படி செய்யறது, இது எதன் மூலமா செய்யறதுன்னு கேட்டால் சொல்லி தருவீங்களா? முதல்ல உள்ள வரும்போதே நாங்கள் இன்னைக்கு இந்த பொருளில் இப்படி சமைச்சிருக்கோம் அப்படின்றத விளக்கம் சொல்லிட்டு தான் பெருவாரி அவங்க பரிமாறுறதே அப்படிதான் பரிமாறுறாங்க. எங்களோட ஏமே என்னன்னா இதை எல்லாரும் அவங்க வீட்லயும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதான். அன்ஹெல்தியா அப்படி போய்கிட்டே இருக்கிறத எல்லாருமே ஒரு ஹெல்தி ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க ரெசிபி கேட்டாலுமே நாங்கள் ஓப்பனாக எல்லாருக்கும் நாங்கள் சொல்லுவோம். இங்கே மதிய உணவு, மாலை சிற்றுண்டி, இரவு உணவு, இது மூணும் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது திணை அப்பம்னா மதுரை சார்ந்த உணவு. நம்ம பாரம்பரிய சிறுதானியங்களில் பிரதானமாக இருக்கிறது திணை. திணைக்கு இப்போ திணை ஒரு பங்கு, தங்க சம்பா அரிசி ஒரு பங்கு, கோதுமை மாவு சேர்த்துருக்கோம், வெல்லம் சேர்த்துருக்கோம், ஏலக்காய் சேர்த்துருக்கோம்னா அதை சார்ந்து நம்ம கடலை எண்ணெயில் தானே பொரிச்சு எடுக்கிறோம், செக்கெண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறோம். இது ஒரு பீஸ் எவ்வளோ? ஒரு பீஸ் 25 ரூபாண்ணா. முக்கியமானது நாங்கள் என்ன முன்னே எடுத்திருக்கோம்னா, நம்ம உணவகத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான பொருட்களை மாத்திரமே தான் உபயோகப்படுத்துகிறோம். உடல் நலத்துக்கு பாதிப்பு எந்த வகையிலையும் ஏற்படுத்தாத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொருட்கள் மாத்திரம் தான். சமையல் பாத்திரங்கள் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான். ஈவன் இட்லி பாத்திரம் முதற்கொண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வச்சுருக்கோம். சர்வ் பண்ணுறது வாழை இலையில சர்வ் பண்ணுறோம். உணவகத்துக்கு உண்டான நீர் ஆதாரம் வந்து நம்ம ஓப்பன் வெல் இந்த கிணறு தான். இந்த கிணத்துலேருந்து RO சிஸ்டம் மூலயமா எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு வர்ற பயனாளிகளுக்கு மண்பாண்டத்தில் செஞ்ச தண்ணி மாத்திரமே தான் சர்வ் பண்ணுறோம். சமையலுக்கு வந்து ROல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிற இந்த நீர் மாத்திரம் தான் உபயோகப்படுத்துகிறோம். ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட்குள்ளே வரும்போது எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டு முயற்சிகளில் தான் பிள்ளைகள் வந்து விளையாடுறதுக்கும், வந்து சாப்பிட வர்றவங்க ரிலாக்ஸாக சில் அவுட் பண்ணுறதுக்கும் ஸ்விங்கு, அப்புறம் சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு நம்ம பாரம்பரிய விளையாட்டு பல்லாங்குழி, அப்புறமா இந்த பாம்பு கட்டம் அப்படிலாம் வச்சுருக்கோம். ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி வந்து நம்ம விளாண்டது வந்து சாதாரணமாக கேம் மாத்திரம் கிடையாது, அது நம்ம வாழ்க்கையோட தொடர்பு உடையது. அதனால நாங்கள் வந்து அந்த கேமையும் கொண்டு வந்து இந்த பசங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே இப்போ வீடியோ கேம் அதுன்னு இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா, இந்த கேம்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்சம் லைவ்லியாக இப்போ லைஃப் வந்து இந்த ப்ரெசன்ட் என்விரான்மெண்ட்டில் எங்கள் ஜென்ரேஷன் வந்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுனால இந்த கேம்ஸை நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்களோட லஞ்ச் டைமிங் வந்து 12 o'clockலேருந்து ஒரு 3 o'clock வரைக்கும் லஞ்ச் அவைலபிளாக இருக்கும். அது மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து 4:30 ஈவினிங் ஃபுல்லாமே எனி டைம் ஸ்நாக்ஸ் எவ்வளோ நாள் நேரம் இருக்குமோ அது போய்கிட்டே இருக்கும். நைட் டின்னர் வந்து 7 o'clockலேருந்து 9:30 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் எங்களோட ரெஸ்டாரண்ட்டில். சண்டேஸ் மாத்திரம் இப்போதைக்கு ஹாலிடே. சரி, எல்லோரும் ரெஸ்ட் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக மண்டே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால சண்டே மாத்திரம் இப்போதைக்கு ஹாலிடே. மேபி ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணுவோம். சென்னையில் செம்பாக்கத்தில் இருக்குது. 2வது பிரான்ச் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரோடு இந்திரா நகரில் உணவகத்தோட ஒரு செட்டப், இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷாப் மாதிரி பண்ணியிருக்கோம்.